இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 3 ஷூட் இருக்கு நமக்கு. மூச்சு ஏன்னு வாங்குது. புது மனை புகு விழா. மோஸ்ட் ப்ராபப்லி 1 to 1.5 hours இருந்தா பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளவுதான் கேட்டாங்க. கதவு தட்டுற யாருமே திறக்க மாட்டாங்க. பார்த்தா ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு அவங்க இன்னும் வீட்டுக்கே வரல. அங்க பால் பொங்குறதுக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹலோ மக்களே, கிளம்பிட்டாரு பெரிய கரெக்டர். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 3 ஷூட் இருக்கு நமக்கு. ஸோ காலைல 6 மணிக்கே எழுந்துச்சு கிளம்பியாச்சு ஷூட்டுக்கு. பேகை ஹெவியாக தூக்குனதுனால லைட்டாக மூச்சு வாங்குது. அதனால் ஸோ நான் பேக் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு ஃபர்தராக அப்படியே இன்றைக்கி டேவே நான் சொல்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் டே, அதாவது ஒரு வீடியோவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 பார்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. மூச்சு ஏன்னு வாங்குது. ஸோ அதனால் இப்போ செட்டில் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஷூட்டுக்கான இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து 20 minutes டிரைவ். ஸோ இது வந்து ஒரு என்ன ஹவுஸ் வார்மிங் செரிமனி. அது நம்ம புதுமனை புகு விழா, அதாவது ஹவுஸ் வார்மிங் செரிமனி. அதுதான் இன்றைக்கி நான் கவர் பண்ண போகிறேன். இட்ஸ் எ வெரி ஸ்மால் ஈவெண்ட்டு. மோஸ்ட் ப்ராபப்லி 1 to 1.5 hours இருந்தால் பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோதான் கேட்டாங்க. அது முடிச்சுட்டு இன்றைக்கி காலைல நான் வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கும் போது 2:30 மணிக்கு வருது கேல்கரி. அதாவது இங்கேருந்து ஒரு 3.5 hours டிரைவ் இருக்குது. அங்கே இருக்கிறவர் நம்ம முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது 3rd வெட்டிங் உங்களுக்கு வீலாக வந்திருக்கணும். வந்திருந்தா அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அவர் வந்து 2:30 மணிக்கு பிங் பண்ணி முரளி ஒரு லாஸ்ட் மினிட் கேன்சலேஷனு ஒரு பிரச்சனையாகி போச்சு, எனக்கு வந்து ஒரு ஷூட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஆல்ரெடி 2 ஷூட் இருக்கு இன்னைக்கு. இந்த ஷூட் நான் அக்கமடேட் பண்ண முடியுமான்னு நான் பார்க்கணும். எனக்கு டைம் சொல்லுங்கள் அப்படின்னா 10:30 மணிக்கு வந்தால் போதும், எனக்கு ஒரு 3 hours ஷூட் பண்ணால் போதும் அப்படின்னாரு. இட்ஸ் அ ஃபீஸிபிள் டைம். ஏன்னா நான் அதை முடிச்சுட்டு ஈவினிங் 5 மணிக்கு தான் எனக்கு இன்னொரு ஷூட் இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது 5 o'clock வந்து ஒரு அவுட்டோர் ஷூட் இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்டோர் போகிறோம். ஐ திங்க் இட்ஸ் அ ரிசர்ச். ஸோ நம்ம ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம என்ன ஷூட் பண்ண போகிறோம், எதுக்கு போகிறோம், எதுவுமே தெரியாது. தே வில் புக் அஸ் ஃபார் த ஷூட். சில பீப்புள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க, ஸ்கெடியூலை கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. சில பேர் ஆன் தி ஃப்ளோவில் தான் ஒர்க்கே பண்ணுவோம். ஸோ 2 பேர் கூடயுமே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்டைல் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக. ஸோ அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணி அவங்க கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும். ஸோ அதான். ஸோ இன்னைக்கு ஈவினிங் போகிற ஷூட்டுக்கு நம்மக்கிட்ட விஷயம் எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஃபர்தராக அது என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏது டீட்டெயில்ஸ் இருக்குன்றதெல்லாம் போய் தான் பார்க்கணும். பட் வாட் எவர் இட் இஸ், நம்மளுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாச்சு. அதனால் எந்த ஷூட்டாக இருந்தாலும் கணக்கச்சிதமாக பண்ணி முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? பண்ணி விட்டுருவோமா, முடிச்சிடலாமா, தலைவர் ஸ்டைலில் முடிச்சிடலாமா? லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. பக்கம் குயிக்காக செட்டப் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏன்னா நான் யூஸ்வலாக 5 to 10 minutes ஏர்லியராக வந்துடுவேன். இன்றைக்கி வந்து காலையில் அவங்க எக்ஸ்ட்ரா ஷூட் சொன்னதுனால நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியதாக போச்சு. எது கரெக்டாக சொன்னால், நம்ம இந்தியன் வெட்டிங்கு சும்மா இந்தியன்லாம் சொல்லாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட்டு என்னென்னா, தெர் ஆர் பாசிபிள் டிலேஸ் இருக்கலாம் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணுறாரு. அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லல, பட் ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் சொல்கிறேன். நீ காலைல 7 மணிக்கு என்னை வந்து ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு வர சொல்லிட்டாங்க. நான் போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போய் கதவு தட்டுற யாருமே திறக்க மாட்டாங்க. பார்த்தா ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு அவங்க இன்னும் வீட்டுக்கே வரல. வந்து இதுக்கு மேலே தான் அவங்க செட் பண்ணி நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 to 10 minutes டிலே ஆகும், நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். 15 நிமிடம் கழித்து ஸோ ஃபைனலாக வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம காரில் உட்காந்துருந்தோம், வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிகள் வந்து இப்போ தான் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஸோ வில் வெயிட் ஃபார் ஹிம் டு செட் இட் அப். கும்புரம் சாமி. ஓம் கங்கணேயாய நமः. சுப்ரம் பிரதவட்டம் ததேவ மங்களம். ஓம் பவத்விகேன ஜாதக புண்ணியாகம் பாடேத்யே. ஓம் வாச்சதா ஓம் ஆபஹ. Many minutes later. ஸோ இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா,
பால் பாட்டிக்கு தான் அடை பிடிக்கிறது. ஒரு 3/4 மணி நேரமா நாங்கள் வந்து பால் பொங்கிரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அது வந்து காப்பர் பேஸு, பட் ஃப்ளாட் இல்லைன்றதுனால வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சூடாக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். வெயிட் பண்ணி பொங்கிடுச்சுன்னா ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். நாங்க எப்ப ஹோமத்தை முடிக்கிறது, எப்ப பாலை காய்ச்சி குடிக்கிறது? பேசாம பாலையே காய்ச்சாம ஜாமான் பூரா எடுத்து போயிடுறேன் சார். மற்றொரு 45 நிமிடம் கழித்து ஷூட் வந்து முடிச்சாச்சு. அந்த ஹவுஸ் வார்மிங் செரிமனி அது முடிச்சாச்சு. அங்கே பால் பொங்குறதுக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த காப்பர் வெசலில் ஃப்ளாட் பேஸ் இல்லாததுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷூட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷூட் போகலான்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஷூட் வந்து ஆக்சுவலி கேன்சல் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க காலைல ஒரு 2:30 மணிக்கு தான் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கா, பண்ண முடியுமா, கிளைண்ட்டு திடீர்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. அது கிளைண்ட் வந்து என்ன இவ்வளோதான் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு, சரி அப்போ வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இம்மீடியட்டாக ஒரு பிங் பண்ணி இந்த மாதிரி ஷூட்டு கேன்சல் உங்களுக்கு அங்கே ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தெரிஞ்சவர். ஸோ நெக்ஸ்ட் ஷூட் வந்து ஈவினிங் 5 மணிக்கு தான். ஸோ as of now signing off from you from the first shoot. FTF Murli Vlogs லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம டிங் 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 பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா, see you then, bye bye.